சாரி, ஏன்னா சில சம்பவங்கள் ஆகிவிட்டது. என்ன அப்படின்னா நைட்டு கொஞ்சம் நாங்கள் அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வீடியோ என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு ஒரு 5 மணி வரைக்கும் எங்களால் நாங்களாம் ஜாலியாக பேசி சிரிச்சு அதான் 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12. யாழ் வந்தார், கிளம்புனாரு. அவர் ஹாப்பி, எனக்கு இன்னைக்கு பிறந்தனால நான் கோயிலுக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட வரட்டு போயிட்டாரு. ஆனால் என் மைண்டுக்கு அது ஓடிட்டே இருக்கு. ஏன்னா யாருக்கு நான் எதுவும் சம்திங் பண்ணலை. போன வருஷம் கூட நான் என்னென்னமோ பண்ணேன், இந்த வருஷம் எதுவுமே பண்ணலன்ட்டு அது ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஊற்றிட்டே இருக்கு. என்னோட எப்படியோ அந்த எக்ஸ்பிரஷனை கவர் பண்ணணும், அதுதான் இன்னைக்கு vlog. ஓகே, வந்துட்டு இப்போது மாலை வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். அதாவது வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் பர்த்டேக்கு மாலை போடலாமா அப்படின்ட்டுலாம். அவங்க ஊரில் போடுவாங்க அந்த மாதிரி. அதாவது வந்துட்டு பசங்களுக்குள்ள அதெல்லாம் மாலை போட்டுப்பாங்க. அது வந்துட்டு நான் வந்து போட போகிறேன். பெரிய சைஸில் செய்ய சொல்லியிருக்கேன். நேற்றே வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட கால் பண்ணி நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பண்ணிவிடுங்க, நேர்லேயே பார்த்து சொல்லிட்டேன், இது பண்ணிவிடுங்க, நாளைக்கு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்ட்டு. இப்போ நம்ம வந்து 12 மணியா, நமக்கு வந்துட்டு ஒரு 4 மணிக்கு அங்கே பசங்க வந்து கேக் வெட்டுறதா பிளான். இப்போ 12 மணியில் 1 மணி ஆச்சான்னு தெரியல. இப்போ நாங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம எல்லாம் அப்படியே நீட்டாக கிளம்பி பொறுமையாக அந்த மாலையை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு அங்கே போகிறோம். அங்கே ஒரு பையன்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே போனோடனையும் அவனுக்கு அது போட்டு அழகு பார்க்கணும். அதுக்கு இந்த பிளான் நல்லபடியாக நடக்கணும். எல்லாரும் வேண்டிக்கோங்க. ஓகே, நல்லதே நடக்கும். ஓகே, இந்த பிளான் நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டைம் ஆச்சு. டைமு மணி 3. 4 மணிக்கு அங்கே பிளான். மேக்கப்லாம் போட்ட மேக்கப் அவன் எவ்வளோ மேக்கப் போட்டிருக்கேன், மேக்கப் போடுறோன்னு கேட்குறான். ஓகே, மார்க் என்ன பண்ணலாம்? ஓகே டன், நாங்கள் வந்துட்டு இப்போ கிளம்பிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா போயிட்டு மாலை வாங்கணும். மாலை வாங்கிட்டு அங்கே நாங்கள் கிளம்புறோம். அங்கே போனால் தான் என்னென்னு தெரியும். அப்புறம் அந்த பசங்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் முன்னாடி வந்துட்டுருக்கேன்டா, அவனை கூட்டிகிட்டு கிரவுண்டுக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நான் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கேன். ஓகே, பார்ப்போம் என்ன நடந்தாலும். ஓகே, அவன் வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆகணும், எனக்கு அதுதான் முக்கியம். அவன் வந்துட்டு ஏய் ஸ்வீட்டி அப்படின்னு சொன்னால் அதுவே போதும். வந்துட்டோம் மாலை. அண்ணா இந்த மாலை இது நான் நேத்துக்கு நீங்க கேக்குறீங்க அப்படின்ற ரேட்டுக்கு நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து என்னன்னு தெரியல, பக்கு பக்குன்னு இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு ஆளை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறானா, பக்கு பக்குன்னு இருக்கான். மாலையெல்லாம் வாங்கிடுச்சு. ஆனா யாராவது பிறந்த நாளைக்கு ஆள் மாலை போட்டு பார்த்துருக்கீங்களா? பசங்க மாலை போட்டுருக்கீங்க, கேர்ள்ஸ் மாலை போடுறோம். அந்த பாசம் இருக்கா? ஆமா, ஊசி பாசியில விக்கிறாரு ஒரு பூக்கடையில. எப்படி இங்க எப்படி வச்சாலும் ஓகே தான். 1.5 ஆள் இன்னைக்கு மயங்கி விழுந்துருவாரு இன்னைக்கு ரோட்ல. மாலை ஓகேமா, ஆப்போசிட்ல பஸ் வருது, அப்புறம் நமக்கு போட்டுருவாங்க மாலை. பாத்துவா, லாரி 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 வாடி இப்போ வந்துட்டு சரியான மைண்ட் செட்டில் இருக்கேன். நான் எல்லாரும் கால் பண்ணி நான் உழப்பிடாதீங்கடா, அங்கே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்கள் வந்துட்டு அங்கே கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி மட்டும் சொல்லுங்க, நான் வந்துட்டு நீட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க யாருக்கும் தெரியாது நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். போயிட்டு ஐயோ தயவு செஞ்சு அவன் சந்தோஷப்படுறான். அவன் அந்த மூஞ்சில அந்த ஒரு சந்தோஷம் அம்மோ அப்படின்ட்டு. ஏங்க பாம்பு தம்பி, நாங்கள் கரெக்டாக அந்த கிரவுண்டில் தான் வந்துட்டு கேக் வெட்ட போகிறோம். அது சம்திங் அதில் சர்ப்ரைஸ் நடக்க போகுது. எனக்கு எப்படி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஓகே கூல், சில்லாக போகணும். ஐயோ அங்கே நிற்கிறாங்க யாரோ. ஐயோ தெரியாம ஒரு கேப் போட்டாம. ஐயோ எப்படி போடு
ஸ்வேதா ஸ்வேதா Happy birthday to you. அவனுக்கு ஓகேவா அடுத்து பாய் பாய் சொல்லிருக்காங்க ஐயர் ஓம ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. வாங்க சார் ஒரு போட்டோ எடுக்கணுமா வாங்க பாய் பாய் ஸ்பினே வாங்க பாய் ஸ்பினே கூப்பிட்டு பேர் பாய் ஏய் வாங்க சரி நீ கூப்பிட்டே அண்ணே தம்பி ஸ்பினே சஜித் ப்ரோ வாங்க நிதிஷ் கோகுலே அபிஷேக் ப்ரோ வாங்க வாங்க சுபாஷ் வாங்க ஏய் போடுங்க ஹாப்பியா எது பண்ண சூப்பரா அட லூஸ் வாயில அடி சொல்றாங்கனே அவங்க என்ன பண்ண முடியும் வாயில அடி சொல்றாங்கனே அண்ணே தான் அண்ணே அடிங்க அடிங்க நீ எப்படிங்க அக்கா நீ இன்னும் அண்ணே போட நல்ல போட ஒண்ணு கிச்சனே நான் உங்களை ஒரு போட்டோ எடுக்கிறேன் என்ன எங்க அக்காவை வச்சு போட்டோ எடு ஓகே இதில் எத்தனை பேருக்கு வந்துட்டு சிரிப்பாக இருந்தது எத்தனை பேருக்கு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆக்சுவலி வந்துட்டு எனக்கும் என்னோட ஆளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விஷயம். இதை பற்றி நாங்கள் இந்த வீடியோ வந்து எடுக்கிறது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன். பர்த்டே முடிஞ்ச ஒரு வாரத்துக்கு அப்புறம் நாங்கள் இதை பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மூமெண்ட். அவனுக்கும் பிடிச்சிது அப்படின்னு ரொம்ப அவன் வந்துட்டு அந்த இடத்துல காமிச்சிக்கல. நான் நினச்சேன் இப்போ கேர்ள்ஸ்னால் வந்துட்டு இப்போ ஒரு விஷயத்த பண்ணால் அவளை கற்றுவோம். என்னால் அதை பண்ணலை. ஏன்னா அங்கே அது பாய்ஸ்க்கான ஒரு ஹேபிட்டில் பசங்களாம் இருக்காங்க அப்படின்ட்டு எக்ஸைட்மெண்ட்டை காமிக்க முடியாது. அதனால் வீட்டுக்கு வந்துட்டு சூப்பர்மோ இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப சொன்னால் எனக்கு இது பெரிய விஷயமா தெரிஞ்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஃபோன் வாங்கி கொடுப்பாங்க, லேப்டாப் வாங்கி கொடுப்பாங்க, கார் வாங்கி கொடுப்பாங்க, பைக் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் யார் சின்ன சின்ன விஷயம் ஹாப்பினஸ்ன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுனால ஓகேன்னு நான் இதை பண்ணேன். இது நான் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ரீல்ஸில் இதை போட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த ராங் வீடியோ முன்னாடி போட்டுட்டேன். நிறையா கமெண்ட் வந்துட்டு பாசிட்டிவாக தான் வந்தது. நிறைய பேர் வந்துட்டு உனக்கு ஃபஸ்ட்டு ராஜா வந்துட்டு உங்கள் அப்பா தான் அப்படிலாம் சொன்னீங்க. ராஜா வந்துட்டு என் ஆளாக இருக்கலாம், மகாராஜா எங்கள் அப்பா தான். ஓகே, அதனால நீங்கள் வந்துட்டு அப்படி நினைக்காதீங்க. அதுக்கு வந்துட்டு நான் எதுவும் ரிப்ளை பண்ணலை. ஏன்னா அவங்க ஓகே நான் வந்துட்டு மகாராஜான்னு சொல்லலை, ராஜான்னு தான் சொன்னேன். அது இல்லாமல் நீ என்ன நாடான்லாம் கேட்டிருந்தீங்க. நான் நாடு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா அந்த டைமில் நான் சும்மா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு லைட்டாக தோணுன விஷயம் இது.
இதை பண்ணுவோம். சோழ நாட்டுக்கு வேணா சோழன் ராஜாவா இருக்கலாம், சேர நாட்டுக்கு வேணா சேரன் ராஜாவா இருக்கலாம், ஏன் பாண்டிய நாட்டுக்கு கூட பாண்டியன் ராஜா, எனக்கு என் ஆள் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது வந்துட்டு டக்குன்னு நமக்கு ஒரு கவுண்டர் வரல, அந்த மாதிரி ஒரு கவுண்டர் வந்து அதை நான் டக்குன்னு கேப்சர் பண்ணி அது போட்டது சூப்பரா இருந்தது எனக்கு பாக்குறப்போ. அதனாலதான் நான் போட்டது. அதுக்கான நாடா ஒரு காமெடி வந்து லாஜிக் தேட முடியாதுல, அது மாதிரி இது வந்துட்டு லாஜிக்கலா இல்லை. நிறைய பேர் வந்துட்டு வரலாறு போய் பாரு, அவங்க இல்லைன்னா தமிழ்நாடே கிடையாது, இப்போ ஆள் என்ன பண்ணிட்டாரு அப்படிலாம் கேட்டீங்க. நீங்க நான் ஒரு சும்மாயாவது நான் வந்துட்டு நமக்கு தோணும்ல, நமக்கு நம்ம ஆள் பெரிய விஷயம், நமக்கு நம்ம ராஜா ஆளு ராஜா அப்படின்னு சொல்றதுக்காக நான் பண்ணது. அது 2-3 பேர் சொன்னாங்க, மித்த பேர் எல்லாருமே நல்லா பாசிட்டிவாக சொன்னீங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. BGM Board சேனல் மட்டும் தான் என்னோடது. இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் வர வீடியோஸை என்ஜாய் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.